நான் என் ஸ்கூல் லைஃப்ல டாப்பர் ஆனதுலேருந்து இந்த ஒரு கேள்வி எனக்கு என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே வந்துட்டே இருந்துச்சு. நாம டாப்பர் ஆயிட்டோம் எப்படியோ, பட் அதே மாதிரி இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையாவே டாப்பர் ஆக முடியுமா? இல்லை அது ஜஸ்ட் ஒரு ஃபேரிடைல் மாதிரி ஒரு ஸ்டோரியா அப்படின்னு எனக்கு அந்த கேள்வி ஆல்மோஸ்ட் சைல்ட்ஹுட் நான் டாப்பர் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 12th முடிக்கிற வரைக்கும் அந்த கேள்வி அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான விடையும் எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த சின்ன வயசில். அண்ட் நாட்கள் போக ஆரம்பிச்சது, வருஷம் போச்சு, ஆனால் அந்த கேள்வி மட்டும் அப்படியே என் மைண்டுக்குள்ளே நின்றுட்டே இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு யோசித்தேன். பட் சம்ஹவ் 12th முடிக்கிறப்ப, அதுவும் இந்த 2026 பப்ளிக் டிஎன் ஸ்டேட் போர்டு எழுதுனதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பதில் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த பதிலை நான் எப்படி வெளியே சொல்கிறப்ப தெரியவே இல்லை. பிகாஸ் எனக்கு அந்த டைமில் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் என்கிட்ட கிடையாது, எந்த ஒரு இன்ஸ்டாகிராமும் அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட கிடையாது. பட் நவ் ஐ ஹாவ் ஒன். யா, நீங்கள் என்னோட யூடியூப் சேனலை இப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு சோஷியல் மீடியா வச்சு எவ்வளவோ விஷயம் பண்ணலாம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல உண்மையான ரியாலிட்டி என்ன, அந்த சொல்யூஷன் என்னன்றதை கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். இதை ஒரு சில பேர் கேட்டு ஷாக்காக கூட இருக்கலாம். பட் ஒரிஜினல் பக்கா ரியாலிட்டி என்னன்றத சொல்கிறேன். ஏன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் இவ்வளோ நாள் ஆகியுமே அவங்களால டாப்பர் ஆக முடியல, அவங்க பண்ணக்கூடிய அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன, ஆனால் அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக்கை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பக்கா தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். ஸோ டேரக்டாக நான் சொல்லிடுறேன், அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னது தெரியுமா? உங்கள் மைண்ட் செட். நீங்கள் டாப்பர்ஸ் பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களா ஒரு மைண்ட் செட்டு, அதுதான் தப்புன்றேன். அதனால தான் இன்னைய வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாகவே தான் இருக்கீங்க. டாப்பர் ஆகாதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் உங்களோட மைண்ட் செட் தான். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? டாப்பர் ஆகணும்னா டெய்லி 8 hours 9 hours படிக்கணும், பக்காவான ஸ்டடி பிளான் வச்சுருக்கணும், எக்ஸாமை முன்னாடியே ரொம்ப நாள் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு 5-6 தடவை எழுதி பார்க்கணும், நிறைய மார்க் டெஸ்ட்லாம் எழுதி பார்க்கணும். மார்க் டெஸ்ட்னு சொல்கிறத விட எக்ஸாமுக்கு நிறைய எக்ஸாம் திருப்பி எழுதி பார்க்கணும். அப்புறம் போர்ஷன்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடணும். அதுக்கடுத்து எப்போவுமே பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி படிக்கணும், ஃபோக்கஸாக இருக்கணும், கேம் விளையாடக்கூடாது, ஜாலியான்ற வார்த்தையே அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடாது. இதுவா நீங்கள் டாப்பரோட லைஃப் ஸ்டைலுன்னு நினைக்கிறீங்க? அண்ட் டாப்பர்ஸ் எல்லாரும் இப்படியா இருக்கிறாங்க ரியாலிட்டியில்? இவ்வளோ நேரம் நான் பேசினேன்ல, இதில் நான் ஒரு விஷயம் கூட நான் பண்ணலை, பட் என்னோட 12th போர்ட் மார்க்ஸ் 584, 600. நான் டிஎன் ஸ்டேட் போர்ட் தான், சிபிஎஸ்சி இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணல. பட் ஸ்டில் என்னால் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. அப்போ ரியாலிட்டி என்ன? நீங்கள் நினைக்கிறீங்களே டாப்பர்ஸ் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கீங்களே, அது கம்ப்ளீட்லி ஃபேக். நீங்கள் நினச்ச அந்த மைண்ட் செட்டை உடைச்சி இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஒரு டாப்பராக. கரெக்டு தானே? அப்போ என்னதான் ப்ரோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்க பண்ண எந்த விஷயம் பண்ணாமல் தான் இருந்தேன். நான் என் எக்ஸாம் டைமில் மட்டும் தான் படிப்பேன். அண்ட் அதோட நான் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறேன், ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ முடித்தேன்? February கிட்ட, அதாவது பப்ளிக் எக்ஸாம் 3 நாள் முன்னாடி தான் முடித்தேன். டெய்லி உட்காந்து ஃபோக்கஸாக படிப்பேனா? கிடையாது. நெக்ஸ்ட்டு கேம் விளையாடுவேனா? கண்டிப்பாக விளையாடுவேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன? அந்தளவுக்கு ஃபோக்கஸாக உட்காந்து படிப்பேனா? அவ்வளோலாம் நான் ஃபோக்கஸாக கொடுத்தலாம் நான் படித்ததில்லை. கன்சிஸ்டண்டாக படிப்பேனா? மேட்ரே நான் கன்சிஸ்டன்சி மீன்ஸ் இந்த இடத்துல நான் எக்ஸாம் டைமில் மட்டும் தான் நான் படிக்கிறேன். அப்போ கன்சிஸ்டன்சிக்கு பிரச்சனை என்ன? ஸோ அந்த இடத்துல நான் வந்து கன்சிஸ்டன்சின்ற வார்த்தையே என் இதில் கிடையாது. அப்புறம் வேற என்ன? திருப்பி நான் எக்ஸாமை எழுதி பார்த்தேனா? நான் ஃபுல் போர்ஷனே 2 தடவை தான் பப்ளிக் எழுதுனது. 5-6 தடவையாக எழுதுனேன். போர்ஷன் எப்போ முடித்தேன்? நான் என்ன செப்டம்பர்லேயே முடித்தேன் போர்ஷனை? நான் முடித்தது கிட்டத்தட்ட பப்ளிக் எக்ஸாம் February தானே முடித்தேன். இதை விட பிக்கஸ்ட் திங் என்ன? படிக்கும்போது ஃபோக்கஸாக படிக்கணும்னுக்காக எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அமைதியான இடத்துல படிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நான் படித்தப்ப பாட்டு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கும், பாட்டு மூலமாக தான் நான் படித்து மார்க் எடுத்தேன். நான் பப்ளிக் எக்ஸாம் ரிவைஸ் பண்ணும்போது 3 நாளும் எனக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்குலாம் சாங்ஸ் கேட்டு தான் நான் படித்தேன். பட் இருந்தாலும் என்னோட மார்க் என்ன? 97. அது ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்ற அர்த்தம் புரியுதா?
பிகாஸ் அது என்னோட மெத்தட். யாரோ ஒரு டாப்பரோட மெத்தடோ இல்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த மெத்தடோ இல்ல ஏதோ ஒரு யூடியூப் சேனல் சொல்லி கொடுத்த மெத்தட் கிடையாது அது. அந்த மெத்தடை எனக்கு சூட்டபிளா இருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சேன், அது எனக்கு பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி இந்த மெத்தட் ஒரு சில பேருக்கு உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒரு சில பேர் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு தான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவ்வளவு விஷயம் பண்ணேன், பட் ஸ்டில் நான் உங்க முன்னாடி டாப்பரா தான் இருக்கேன். அப்ப நீங்க நினைக்கிற அந்த மைண்ட் செட், அந்த ரியாலிட்டி தப்புன்னு தெரியுதா? அதுதான் நீங்க பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதை ஃபர்ஸ்ட் தூக்கி எறிங்க. ஒரு டாப்பர்னா அவன் இப்படிதான் இருப்பான்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை முதல்ல தூக்கி எறிங்க. நான் நல்லா 12th ஜாலியா என்ஜாய் பண்ணி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணி படித்தேன். அப்புறம் ஸ்கூல்ல ஆனுவல் டே எல்லாம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் எழுதலை. அதுக்கடுத்து வேற என்னது, அந்த மாதிரி எக்கச்சக்கமா என்ஜாய் பண்ணி எழுதினேன். கேம் விளையாடாமையா இருந்தேன். நானும் அப்பப்ப ஃப்ரீ டைம்ல உட்காந்து கேம் விளையாட தான் செஞ்சேன். பட் ஸ்டில் ஐ எம் a டாப்பரா? புரியுதா? இங்க நீங்க நினைக்கிற முதல் விஷயம் என்ன தப்பு? டாப்பர்னா இப்படிதான் இருக்கணும்ன்றது தப்பு. ஐ மீன் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிற பத்தியா, அது முதல்ல தூக்கி எறி உன் மைண்ட் செட்ல இருந்து. ரெண்டாவது, படிக்கிறது கஷ்டம் கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். நான் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கேன்னு சொல்றேன், பட் ஸ்டில் நான் டாப்பர் தான். அப்ப படிக்கிறது இவ்வளவு ஜாலியா இருந்திருக்கேன்னா படிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருந்ததுனால தானே. கரெக்டா இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றீங்க, படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. நண்பா, முதல் விஷயம், நான் உனக்கு படிக்கிறது ஈஸின்றத நான் எப்படி ஜாலியா இருந்தேன்றதை வச்சு சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து கரெக்டா படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ரெண்டாவது, படிக்கிறது எப்ப ஈஸியா இருக்கும் தெரியுமா? நீ படிக்கிற பத்தியா, அதாவது பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ இல்ல பயாலஜி, என்ன சப்ஜெக்ட் வேணா சொல்றேன், சிஎஸ்ஓ, சப்ஜெக்டா பார்த்தா மட்டும்தான் ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. நீ என்னவா பாக்குற தெரியுமா? நீ கட் ஆஃபா பாக்குற. நீ சப்ஜெக்டா பார்க்காம கட் ஆஃபா பாக்குற, மார்க்ஸா பாக்குற, உன் 12th டோட்டலா பாக்குற, உன்னோட காலேஜா நீ பாக்குறிய தவிர்த்து சப்ஜெக்டா நீ இன்னைய வரைக்கும் பார்க்கல. அதுதான் ப்ரெஷர். எந்த டாப்பரும் எனக்கு இந்த ட்ரீம் காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்டையும் அவன் சப்ஜெக்டா பார்க்காம, ஐ மீன் மார்க்கா பார்க்காம சப்ஜெக்டா தான் பார்ப்பான் அவன். இந்த இடத்துல சப்ஜெக்டா பார்க்கணும்னு சொல்றது கான்செப்டை புரிஞ்சு படிப்பான்ற. பிகாஸ் கான்செப்ட் புரிஞ்சாதான் கேம், இந்த எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ன்ற கேம் புரியும். பப்ளிக் எக்ஸாம் கேம் புரிஞ்சாதான் உன்னால ஜெயிக்கவும் முடியும். ஸோ இனிமே படிக்கிறப்ப புரிஞ்சு படி, சப்ஜெக்டா படி, பிசிக்ஸா படி, உன் லைஃபோட கம்பேர் பண்ணி படி. கெமிஸ்ட்ரியை ஈக்குவேஷன் உன் லைஃப்ல நீ கம்பேர் பண்ண முடியாது, பட் சும்மா இமேஜினேஷன் பண்ணி படி. அண்ட் மேக்ஸ் சிம்பிள், நல்ல ஜாலியா பக்காவா படி. அதுக்கு பதிலா நீ மார்க் எடுக்கணும், கட் ஆஃப் எடுக்கணும், இது எடுக்கணும், அது எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சு படிச்சுட்டு இருந்தனா, நான் இப்பவே டைரக்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன், உனக்கு 12th ரிசல்ட் வராது. ஓகேவா? ஸோ 2 விஷயம். முதல்ல, டாப்பர் இப்படிதான் இருப்பாங்கன்ற மைண்ட் செட்டை தூக்கு. ரெண்டாவது விஷயம், சப்ஜெக்டா படி. இதுதான். இந்த 2 உன் மைண்ட் செட்ல நீ மாத்து. இதுதான் அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக்கை உன் மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணும். சரி, இவ்வளவு விஷயம் நான் சொல்யூஷனும் உனக்கு சொல்லிட்டேன், ப்ராப்ளமும் என்னன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த மைண்ட் செட்டை உருவாக்குனாங்களே, அது நீயா? ஐ மீன், ஒரு டாப்பர்னா இப்படிதான் இருக்கணும், இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ கொஸ்டின்ஸ் முடிக்கணும், புக் பேக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும், இன்டெக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு உனக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்கல்ல, அது யாருன்னு நினைக்கிறேன்? இந்த சொசைட்டி. நீ கிடையாது. என்ன ப்ரோ சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாடுறா. உன் ஃப்ரெண்டோ இல்ல உன் ஸ்கூலோ இல்ல உன் டியூஷனோ இல்ல மற்ற யூடியூப் சேனல்ஸோ எல்லாரும் ஒரு டாப்பர் எப்படி இருக்கணும்னு சொல்றப்ப இந்த விஷயத்த தானே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நீயே என்ன நினைக்கிற, இந்த டாப்பர் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உன் மைண்ட் செட்ல வச்சுக்கிற. கடைசி வரைக்கும் நீ ஆவரேஜா இருக்கிற, உன்னால ஒரு டாப்பரா உருவெடுக்க முடியவில்லை. இதுதான் மேட்ரு. புரியுதா? நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் சொன்னல, இப்ப ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னல, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு
ஏதாவது ஒரே ஒரு யூடியூப் சேனல், நீங்கள் பார்க்கக்கூடிய என்ன யூடியூப் சேனலாக வேணால் எடுத்துக்கோங்க, நீங்கள் படிக்கிறதுக்காக பார்ப்பீங்கள எஜுகேஷனல் யூடியூப் சேனல், யாராவது ஒருத்தர், ஒரே ஒருத்தர் இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் படிக்கணும், ஐ மீன் இதெல்லாம் ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? நான் ஃப்ராங்கா டைரக்டாவே கேட்குறேன், யாராவது ஒருத்தர், ஒரு சேலஞ்சாவே நான் கேட்குறேன், ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா? சொன்னது இல்லைல்ல, எனக்கு தெரிஞ்சு சொன்னது இல்லைப்பா. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க எந்த வீடியோவில் சொன்னாங்க, எந்த சேனல்ன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பிகாஸ் சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் அவங்க ரியாலிட்டியை பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் சொல்லலடா. நான் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டாக இருந்துச்சு, இப்போ அதை தாண்டா இன்னைய வரைக்கும் மொத்தமாக பழக்கி வச்சுருக்காங்க. அதனால தாண்டா இன்னைய வரைக்கும் எந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாப்பர் ஆன வருஷம் எந்த வருஷமும் இன்னைய வரைக்கும் அகாடமிக் இயர் கிடையாது. இவங்க இந்த மாதிரி பரப்புனதுனால தான் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக மறைஞ்சு எல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜாகவே தான் இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் அந்த டாப்பர்ன்றது வரல. யோசிச்சு பாரு, ஒரு சின்ன ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. அது எப்படி எல்லா டாப்பர்ஸுமே ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் எடுத்தவங்களாம் இன்ஜினியரிங் போவாங்க, டாக்டர் ஆவாங்க, இல்லை ஐஏஎஸ் ஆவாங்க. அது எப்படி எல்லா டாப்பர்ஸுமே இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் தான் போகிறாங்க? ஏன் ஒரு டாப்பர் கூடிய டிஃப்ரெண்டாக யோசிக்க மாட்டாங்க? பிகாஸ் சிம்பிளா என்ன அர்த்தம், டக்குன்னு அங்கே போயிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில், தட்ஸ் ஆல். எம்பிபிஎஸ்னா ஒரு 5 வருஷம் நம்ம படிக்க போகிறோம், ஆனால் அது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வரும். அதே இன்ஜினியரிங்னா 4 வருஷம் படித்தாலே போதும், சூப்பர், நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிரும் அப்படின்றாங்க. ஆனால் ஐஏஎஸ்னா நான் ஒரு கலெக்டர் ஆகணும். இது எல்லாமே நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்கணும்னு, ஐ மீன் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கணும், அண்ட் நீங்கள் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் டாப்பரையே நான் டேரெக்டாகவே கேட்குறேன், டாப்பர்ஸும் இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் உங்களையும் தான் நான் சேர்த்து கேட்குறேன், யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணி போயிருக்கீங்களா? ரொம்ப ஃபியூ, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் அந்த ஃபீல்டை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. உனக்கு இன்ஜினியரிங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் எதுக்கு இன்ஜினியரிங் தேவையில்லாமல் போகிற நீ? வீட்டில் சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, ஓகே நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு உனக்கு நல்ல வேலை, ஒரு இது, நீ உன் லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும், அதில் நான் எந்த தப்பு சொல்ல, சூப்பராக இருக்கும். ஆனால் நீ சந்தோஷமா இருப்பியா? உனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா அது செய்கிறது? நல்லா யோசிச்சு பாரு. லிட்ரலி என்னால் எவ்வளோ உண்மையாக வெளியே சொல்ல முடியுமோ நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமே அந்த மைண்ட் செட்டை தூக்கி எறிஞ்சிரு. படிக்கிறது ரொம்ப ஈஸி, சப்ஜெக்டாக படி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணு. அவங்க எல்லாரும் அது போகிறாங்க, அதனால் நானும் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நீ படித்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். எல்லாரும் கேட்டாங்க, நான் ஏன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தேன்னு கேட்டிங்க. தட்ஸ் பிகாஸ் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதோட நான் இன்ஜினியரிங் எடுத்தேன்னா 4 வருஷத்தில் என்னோட கட் ஆஃபில் ஒரு நல்ல காலேஜில் படித்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன், அண்ட் நல்லா சம்பாதிக்கவும் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்காது, அண்ட் 4 வருஷம் கழித்து எனக்கு நரகமாகி தான் இருக்கும், ஈவன் தோ என்னால் ஏர்ன் பண்ண முடிஞ்சாலும். இந்த ஃபீல்டில் போனால் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும், பட் அட்லீஸ்ட் குறைஞ்ச சம்பளமாக இருந்தால் கூட என் மனதுக்கு, நான் என் மைண்டுக்கு ஹாப்பியாக இருப்பேன். இந்த மாதிரி எல்லாரும் அவங்களோட ஓன் டிசிஷன், அவங்களோட ஓன் ப்ரொஃபஷன் அப்படின்னு போனாங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்ஜினியரிங் கட் ஆஃபும் சரி, இதுவும் சரி, சண்டைன்னு ஒன்று இருக்காது. எல்லாருக்கும் அவங்களோட ட்ரீம் காலேஜில் அவங்க ஜாலியாக சூப்பராக படிக்கலாம். இங்கே பிரச்சனையே யாரும் அவங்களோட ஓன் டிசிஷன்ஸ் எடுக்காது தான். எல்லாருமே யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அதை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு மொத்த கூட்டம் போகுது. இதுக்கு சப்போர்ட்டு இந்த சொசைட்டி மொத்தமும் ஒன்றை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 12th செட்டை மட்டும் நான் சொல்லலை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 12th செட்டு, அந்த மாதிரி வருஷம் பூரா அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு செட்டும் இதே பிரச்சனை தான் வரப்போகுது. உண்மை தெரிஞ்சவனும் வெளியே சொல்ல மாட்டான், உண்மை தெரிஞ்சும் வெளியவும் சொல்ல மாட்டாங்க. இதுதான்டா ரியாலிட்டி. இதுக்கு மேலே நான் பெருசாக பேசணுன்ற அவசியம் இல்லை, நான் கொடுத்துட்டேன். நீ எவ்வளோ ஜாலியாக வேணாலும் இரு, ஆனால் கரெக்டாக போர்ஷனை முடி. அதை எப்படி முடிக்கணும், எது மேலே முடிக்கணுன்றத நீ கேட்குற. என்கிட்ட எல்லாரும் கேட்டீங்க, ஓவர்லுக் கொஷின்ஸை எப்படி ப்ரோ நம்புறது அப்படின்னு என்கிட்ட கேட்குதுங்க. மற்ற யூடியூப் சேனல்ஸ் மாதிரின்னு நான் உங்ககிட்ட இன்னே வரைக்கும் நான் எவிடன்ஸ் காட்டல ஓவர்லுக் கொஷின்ஸ் இந்த வருஷம் பப்ளிக்கில் எப்படி கேட்டாங்கன்றது.
எவிடன்ஸை என்னோட ஸ்கேன் காப்பி இன்னும் ஒரு இந்த வீக்கில் எனக்கு வந்துடும். இந்த வீக் நான் உங்களுக்கு அந்த எவிடன்ஸை காட்டுறேன். ஓவர்லுக் கொஷின்ஸ் மூலமாக எவ்வளோ மார்க் வாங்க முடியுன்ற ரியாலிட்டியை நான் உங்களுக்கு எவிடன்ஸோட காட்டுறேன் என்னோட ஸ்கேன் காப்பி வச்சு. ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். ஓனாக திங்க் பண்ணு, நீயா முடிவெடு, யாரையும் நம்பாத. பிகாஸ் நம்புனா கடைசி வரைக்கும் நீ ஆவரேஜாக தான் மாறுவ. நீ டாப்பர் ஆவியான்னு எனக்கு தெரியலை. இந்த அட்வைஸ் டெஃபினட்டாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதுன்னா எனக்கு தெரியாது. பட் யூடியூப்பில் யாரோ ஒருத்தருக்காவது இந்த ரியாலிட்டின்னு ஒரு வீடியோவாவது இருக்கணும்ல, அதுக்காக நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு வியூஸே வரலனா கூட எனக்கு கவலை கிடையாது. பிகாஸ் யூடியூப்பில் இப்படி ஒரு ரியாலிட்டியான ஒரு அவைலபிள் வீடியோ இருக்குன்றது மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பி. பிகாஸ் உண்மையாகவே ரியாலிட்டி தெரியாதவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் அபவுட் இட். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. ஆல் த பெஸ்ட். நான் திருப்பி சொல்கிறது தான், திங்க் டிஃப்ரெண்ட்லி, திங்க் ஆன் யுவர் ஓன், டோன்ட் பிலீவ் ஆன் அதர்ஸ். தட்ஸ் இட். போயிட்டு வரேன் நண்பா.